அதாவது மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கரண்ட்டில் எக்ஸாம் எழுதி முடித்து வெயிட் பண்ணிகிட்ருக்க, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருக்க, ப்ளஸ் காலியிடங்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வெயிட் பண்ணிகிட்ருக்க யூஜி டிஏஆர்பி தேர்வுக்கான ஒரு தகவல். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 13/2/2024 வந்து கொடுத்த ஒரு தகவல் தான் இது. இப்போ நம்மளுக்கு ஏப்ரல் மந்த்து வந்துட்டோம், 4th மந்த் வந்துட்டோம். அப்போ கொடுத்துருக்க நிதி நிலைமை குறித்து அவங்க சொன்ன ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் வந்து எவ்வளோ பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது என்னது தமிழ்நாடு, அதாவது டிஎன்பிசி மூலயமாகவோ இல்லை அதே மாதிரி வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலயமாகவோ ப்ளஸ் மற்ற கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்காங்க பாருங்க, அவங்க மூலியமா எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்காங்க தெளிவாக. சரிங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த 2.5 வருஷத்தில் அப்படின்றத ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் கழக அரசு பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளில் 60,567 பேருக்கு அரசு பணி நியமனம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, புதிய அரசு பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படுவதில் எவ்வித தடங்களும் இல்லை என்பதை தெரிவித்திருக்கான தான் இந்த விவரத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நிதிநிலை பிரச்சனை தான் நம்மளுக்கு வந்து சுட்டு காட்டி நம்மளுக்கு வேக்கண்டு அப்படின்றத வந்து அவங்க டவுன் பண்ணதே. அதர்வைஸ் வேக்கண்டு இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்து இதில் வந்து நடக்குது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற வேக்கண்டை வந்து காலிடங்களை வந்து சரண் பண்ண சொல்கிறாங்க. புதுசாக ஒரு காலிடங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்ற விஷயம் அது மாதிரி சொல்கிறாங்க. அந்தந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட ஆல்ரெடி இருக்க வேக்கண்டை கொடுத்துருங்க, புதுசாக ஒரு காலிப்படங்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதில் ஒரு தகவலை கொடுக்குறத பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக எந்த ஒரு பண்ணுறதுக்கும் நியமனம் பண்ணுறதுக்கும் நிதிநிலை பிரச்சனை வந்து ஒரு தடையாக இருக்காது, தாராளமாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கத்தினரசு அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பிப்ரவரி மந்தில் வந்து கொடுத்துருக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து இந்த நிதி காரணம் காட்டி இந்த வேக்கண்டை வந்து இவ்வளோ டவுன் பண்ணது. ஓகேவா? இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு விஷயம். அவங்க டிஆர்பி ஆரம்பில் கொடுத்த 6,000 சில்லற போஸ்டிங் எங்கே இருக்குது? 1000 சில்லற போஸ்டிங் எங்கே இருக்குது? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5,000 போஸ்டிங் வந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சு. 100-200 கிடையாது. அதே மாதிரி தான் வந்து யூஜிடிஆர்பியும் அதே தான். கிட்டத்தட்ட ஒரு 1000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1500 மேலே வந்து நம்மளுக்கு போஸ்டிங் அப்படியே டவுன் பண்ணிட்டாங்க. ஒரு 100 போஸ்டிங் 200 போஸ்டிங், ஒரு 100 போஸ்டிங்னா கூட நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதான், பட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ வந்து வேக்கண்டை வந்து குறைச்சி இந்த நிதிநிலை காரணம் காட்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் வந்து கிடையாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க சொல்ல வர வேண்டிய விஷயங்களும் செய்ய வேண்டிய விஷயங்களும் என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பாக யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இந்த ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு டிலே ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் கேஸ் போட்டு தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு ரீசனுமே சொல்லியிருக்காங்க. அந்த 400 பேர் வந்து கேஸ் போட்டிருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வந்து டிலே ஆகுது அப்படின்ற ஒரு தகவலுமே கொடுத்துருக்காங்க. அதை டீட்டெயில்டாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு தகவலுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணது யோசிச்சு பாருங்க. இந்த சொல்கிற விஷயத்த எந்த அளவுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அப்போ தான் மற்றவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து போகும். கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இல்லைன்னா கூட பட் ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஒரு இதை வந்து நீங்கள் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.